ரேப் பாடல் தொடர்பாக நடிகர் சிம்புவுக்கு முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்ய பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. சர்ச்சைக்குரிய பாடல் பரவுவதை தடுத்து நிறுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ள உயர்நீதிமன்றம் பிற்பகலுக்கு வழக்கை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ். இந்த வழக்கில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் என்ன? அதாவது பெண்களை ஆபாசமா சித்தரித்து பாடல் வெளியிட்டதா நடிகர் சிலம்பரசன் மீது கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசிலும் 2 வழக்குகள் தனித்தனியே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கேட்டுதான் நடிகர் சிலம்பரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தான் நீதிபதி பி ராஜேந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலம்பரசன் தரப்புல மூத்த வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி ஆஜராகி அந்த பாடலை சிலம்பரசன் வெளியிடவில்லை என்றும் அவர் தனிப்பட்ட முறையில் பாடிதான் அந்த வைத்திருந்தார் என்றும் யாரோ தெரியாமல் வெளியிட்டார்கள் என்றும் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட காவல்துறை சார்பில் அதாவது அரசு சார்பு வழக்கறிஞர் முகமது ரியாஸ் இதற்கு தாங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இது இந்த பாடல் வெளியிட்டது ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய செயல் என்றும் ஒரு தனது வாதத்தை முன்வைத்தார். மேலும் இதில் ஒரு விரிவான விசாரணை தேவை. தற்போது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. மேலும் சிலம்பரசனுடைய குரல் அந்த தேர்வையும் செய்யணும் என்றும் அந்த வாதத்தை முன்வைத்தார். அப்போது நீதிபதி குறுக்கிட்டு இதற்கு அவருக்கு காவல்துறை விசாரணை காவலில் எடுத்து சிலம்பரசனை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு நாங்கள் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் கேட்டுதான் பதில் சொல்ல முடியும் என்ற வாதத்தை முன்வைத்தார். ஆனால் தங்களது தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் எனவே இதற்கு நீங்கள் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் அந்த அரசு தரப்பு அந்த வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். ரமேஷ், இப்போ இந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? நீதிபதி பி ராஜேந்திரன் அவர் குறுக்கிட்டு பேசும்போது ஒரு பொது தளத்திலே இவ்வாறு ஒரு விஷயத்தை வெளியிடும் போது உன்னிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தான் அந்த பாடலை கேட்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த பாடலை தடுக்க முடியாதா என்ற கேள்வியை முன்வைத்தார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் குறுக்கிட்டு இது மிகப்பெரிய கடினமான காரியம், நிறைய தொழில்நுட்ப சார்ந்த விஷயம், எனவே கடினமான காரியம் இருந்தார். இருந்த போதிலும் காவல்துறை உடனடியாக அந்த பாடலை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் என்று ஒரு வாய்மொழி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை தேவை என்பதனாலும் தான் அந்த பாடலை நீதிபதி அறையில் கேட்ட பின்பு இந்த வழக்கு விசாரணை 2.25 மணிக்கு விரிவாக விசாரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த ஆபாச பாடல் விஷயத்துல பெண் வழக்கறிஞர்கள் என்ன நிலை எடுத்திருக்காங்க? அவங்க ஏதாவது முறையீடு செஞ்சிருக்காங்களா? இந்த முன்ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்த உடனேயே பெண் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பெண் வழக்கறிஞர் சங்க தலைவி நளினி குறுக்கிட்டு இந்த வழக்கில் தங்களையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும், இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் எனவே முன்ஜாமீன் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தொடர்பாக தாங்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து அவரிடமே கேட்போம். மேடம், நீங்க எந்த மனுவில் என்ன சொல்ல போறீங்க? எதற்காக இந்த எதிர்ப்பு உங்க பதிவு பண்ண போறீங்க? அதாவது பெண்களை மிக கொச்சப்படுத்தி ஆபாச வார்த்தைகளை திணித்து ஒரு இது வெளியிட்டுள்ளார். பாடையில நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியும், கெட்ட விஷயங்களை ஈஸியா பப்ளிக் ரீச் ஆகிறதுனால அதுவும் சினிமா துறை அப்படிங்கும் போது மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம், அது ரொம்ப ஈஸியா மற்றவங்களை அது கவரக்கூடிய ஒரு இதுங்கிறதுனால ஒரு நல்ல விஷயத்த சொல்லாம பெண்களை ஒரு கொச்சப்படுத்தி ஆபாச வார்த்தைகளை சொல்லி பெண்களையும் குழந்தைகளையும் இழிவுபடுத்தி உள்ளார். அதனால நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். அதன் குறித்து நாங்க இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் போட உள்ளோம் என்று நான் நீதியரசரிடம் சொன்னேன். அவர் அந்த பாடலில் உள்ள கொச்ச வார்த்தைகளை அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரிடம் கேட்டுள்ளார். இதை 2.25 மணிக்கு ஒத்தி வைத்துள்ளார். அந்த பாடலுடைய சிடியை அவரோட சேம்பர்ல கேட்ட பின்பே ஒரு முடிவு எடுக்கலாம் என்று சொல்லியுள்ளோம். நாங்க இதுக்கு மிகவும் ஆட்சேபனை தெரிவித்து உள்ளோம். அவருக்கு பெயில் இப்ப கொடுக்க கூடாது அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுள்ளோம். இந்த வழக்கு பொறுத்தளவுக்கு இன்று 2.25 மணிக்கு ஒரு விரிவான விசாரணை மேற்கொண்ட பின்பே நடிகர் சிலம்பரசனுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியவரும்.